வணக்கம். என் பேர் அமல்ராஜ். தமிழ் வழியில ஸ்பானிஷ் மொழிய ரொம்ப சுலபமா கத்துக்க போறோம். வெறும் 30 நாள்ல கத்துக்க போறோம். உலகத்திலேயே மிக அதிகமாக பேசக்கூடிய மொழிகள்ல ஸ்பானிஷ் மொழி 2வது இடத்துல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்பானிஷ்ல மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கு. அது ஆங்கிலத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஆம், ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்காது. ஏதோ ஒரு சில எழுத்துக்கள வந்து வித்தியாசமா மாறுபடும். அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து இந்த பார்ட் 1 கிளாஸ்ல வந்து ஸ்பானிஷ்ல இருக்க எல்லா எழுத்துக்களும் பார்ப்போம். அதை எப்படி உச்சரிக்கிறேன்றதையும் பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோ இறுதியில வந்து அ ஒரு சில வார்த்தைகள், ஸ்பானிஷ் வார்த்தைகள வந்து கத்துப்போம். 30 நாள் கிளாஸ் முடிவுல நம்ம நெறைய வார்த்தைகள கத்திருந்திருப்போம். ஸோ, இப்போ ஸ்பானிஷ்ல இருக்க அந்த 30 எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கிறதுன்றத பார்ப்போம். முதல்லயே சொன்ன மாதிரி, ஆங்கில எழுத்துக்களும், ஸ்பானிஷ் எழுத்துக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சில எழுத்துக்கள் வந்து மாறுபடும், உச்சரிப்பும் மாறும். இப்போ வந்து நானு ஒவ்வொரு எழுத்துக்களா உச்சரிக்கும்போது, நீங்க கூட சேர்ந்து உச்சரிச்சீங்கன்னா, உங்க மனசுல நல்லா பதியும். இத்தனை எழுத்துக்களையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்ல. அ இது ஒவ்வொரு எழுத்துக்களோட உச்சரிப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆ வாங்க இப்போ ஒவ்வொரு எழுத்தா நான் உச்சரிக்க, நீங்க கூட சேர்ந்து உச்சரிங்க. ஆ, பே, சே, சே, டே, ஏ, எஃபே, ஹே, ஆச்சே, ஈ, ஹோட்டா, கா, எல்லே, ஏயே, எம்மே, என்னு, ஏஞே, ஓ, பே, கு, எர்ரே, எர்ரே, சே, டே, உ, வே, டபிள்யூ, எக்ஸ், ஈக்ரெகா, ஜெட்டா. இப்போ வந்து இதே உச்சரிப்பை நீங்க திருப்பி திருப்பி நீங்க பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா, இது அப்படியே மனசுல பதிஞ்சிரும். ஸ்பானிஷ் எழுத்துக்கள் வந்து ஆங்கில எழுத்துக்களோட மாறுபடும். அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் இது. இத பார்த்தீங்கன்னா, ஏவ வந்து தமிழ்ல நம்ப ஆ சொல்ற மாரி உச்சரிக்கிறோம். ஆ. அதுக்கு உதாரணம் வந்து அமோர். அமோர்ன்னா அ காதல்னு அர்த்தம். லவ்வுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஈ இருக்கு. இங்க ஆங்கில எழுத்துல தான் வந்து ஈன்னு சொல்லுவோம். அத தான் இங்க வந்து ஏ அப்படின்றோம் ஸ்பானிஷ்ல. ஈய வந்து ஏ. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து எஸ்போசா. எஸ்போசா. எஸ்போசான்னா ஒய்ஃப்ன்னு அர்த்தம். இப்போ ஸ்பானிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ரொம்ப ஈஸியா உச்சரிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து, 2 எழுத்துக்கள் இல்ல 3 எழுத்துக்கள சேர்த்து உச்சரிக்கிறது தான் ஸ்பானிஷ். டோட்டலா எல்லாம் ஸ்பானிஷ் ஃபுல்லாவே அதுதான். அதனால தான் வந்து ஸ்பானிஷ ரொம்ப ஈஸியான கத்துக்கக்கூடிய மொழின்றாங்க. பாருங்க, எஸ்போசா வந்து நான் எப்படி சொல்றேன் பாருங்க. எஸ்போசா 2, 2 எழுத்துக்களா ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாரி அ சில எழுத்துக்கள் வந்து 3 எழுத்து கூட வரும். இப்போ வந்து பாருங்க, அமோர். ஏ வந்து தனி, மோர் வந்து தனி. ஒரு எழுத்து, 3 எழுத்து வருது. இப்போ வந்து அ ஐய வந்து ஆங்கிலத்தில சொல்ற ஐய வந்து நம்ம வந்து ஈன்னு சொல்லுவோம் ஸ்பானிஷ்ல. அதுதான் இது வந்து பாருங்க, இங்கிலீஷ், இங்கிலேஸ். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மேல ஒரு கொம்பு மாரி வருது. ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, அந்த எழுத்த மட்டும் நம்ப அழுத்தி உச்சரிக்கணும். இங்கிலேஸ், இங்கிலேஸ், இங்லே ஏ
ஈய வந்து ஏன்னு தானே சொல்லுவோம். அதான் இங்கிலேஸ். அதான் இங்கிலேஸ். இது வந்து ஒய். ஒய்னா ஸ்பானிஷ்ல வந்து மற்றும்னு சொல்லுவோம்ல, அண்டு. இங்க ஆங்கிலத்துல அண்டு சொல்லுவோம். அதே மாரி அத வந்து எப்படி உச்சரிக்கணும்னா, ஈ. ஒய்யும் ஈ தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரு உதாரணம் யோ. யோனா நானுன்னு அர்த்தம். நான். ஸோ, இப்ப இத ரீகேப் பண்ணுவோம். ஏ வந்து ஆ. ஆக்கு உதாரணம் அமோர். ஏ. ஏக்கு உதாரணம் வந்து எஸ்போசா. ஈ. ஈக்கு உதாரணம் இங்கிலீஷ். ஈ உதாரணம் யோ. சரி, திருப்பி நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆ. அமோர். ஏ. எஸ்போசா. ஈ. இங்கிலேஸ். ஈ. யோ. இப்போ இந்த எழுத்துக்களும் மாறி வரும். ஆங்கிலத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இந்த எழுத்துக்களும் சில உச்சரிப்புகள் மாறி வரும். பார்ப்போம் இப்போ. ஆங்கிலத்துல ஜீன்னு போட்டிருக்கோம் இங்க. அந்த ஜீய வந்து அ ஹெ ஹேன்னு சொல்லுவோம். ஹெனியால். ஹெனியால். ஜீய வந்து ஹே. அதான் ஹெனியல். ஜெனியல்னு சொல்லக்கூடாது. ஹெனியால். ஹெனியால்னா பிரில்லியன்ட். அதான் புத்திசாலி. அந்த மாரி. ரொம்ப புத்திசாலின்னு அர்த்தம். ஆ, அடுத்தது ஹெச். ஆங்கிலத்துல ஹெச் வர்றது வந்து நம்ம ஸ்பானிஷ்ல எப்படி சொல்லுவோம்? சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஹெச் டோட்டலா சைலண்ட் ஸ்பானிஷ்ல. நம்ம ஹெச்சை வந்து ஸ்பானிஷ்ல உச்சரிக்கவே கூடாது. அதுதான் ஹெச்சுக்கு வந்து இப்போ அப்லாஸ்ன்னு தான் சொல்லுவோம் இதை. ஹப்லாஸ் அப்படின்னு ஹெச் யூஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ஹெச் வர இடம் எல்லாமே ஹெச் சைலண்ட் ஆயிரும். நம்ம வந்து இதை வந்து எப்படி உச்சரிக்கணும்? அப்லாஸ். யூ ஸ்பீக். நீங்க பேசுங்க. அந்த மாதிரி அர்த்தம். அப்லாஸ். அப்லாஸ். அடுத்தது வந்து ஆங்கிலத்தில் வர ஜே. ஜே வந்து நம்ம இங்கே வந்து ஹோட்டா. ஹோ ஹோ. அது அந்த மாதிரி தான் சொல்லுவோம். இப்போ வந்து அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, 2 உதாரணம் இருக்கு. ஜூன், ஜூலை வந்து போட்டிருக்கேன். அத வந்து எப்படி உச்சரிக்கணும்னா, ஹூனியோ, ஹூலியோ. ஹூனியோனா ஜூன். ஹூலியோனா ஜூலை. மாசம். இந்த மாசத்த சொல்றேன். தமிழ் மாசம், ஆங்கில மாசம் இருக்குல்ல, ஜூன், ஜூலை. அத தான் நம்ம வந்து ஹூனியோ, ஹூலியோன்னு ஸ்பானிஷ்ல சொல்றோம். அங்க ஜே எங்க பார்த்தாலும் நம்ம வந்து ஜேன்னு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஹூனியோ, ஹூலியோ. இப்போ இதை பேர் வந்து ஜுவான் வந்துச்சுன்னா ஜுவான்னு சொல்லக்கூடாது. ஹூவான். ஹூவான் சொல்லணும். அடுத்தது பார்த்தோம்னா எய் எல் ஐயே. ஐயேன்னு சொல்லுவோம் இதை வந்து. இது வந்து வந்து டபுள் ஏல் வந்தாலே எல்ஏ வந்து வெறும் இல்லை, ஒரு ஏல் வந்தால் எல்ஏ. இது டபுள் ஏல இருந்தா ஐஏ. அந்த மாதிரி சொல்லுவோம். அஹ் எய்யான்னு இங்கே போட்டிருக்கோம். அதுக்கு உதாரணம் வந்து எய்யா. எய்யானா அவள். இங்கே ஒரு விஷயம் இருக்கு. இங்கே டபுள் எல் வந்தோம்னா சில கண்ட்ரியில், சில ஸ்பானிஷ் கண்ட்ரியில் வந்து அஹ், எய்யான்னுவாங்க. சில ஸ்பானிஷ் கண்ட்ரியில் வந்து எஜ்ஜா அப்படின்னுவாங்க. சில பேருக்கு வந்து அந்த எய்யான்றது வராது. சில அவங்க வந்து இஜ்ஜான்னு போட்டுக்குவாங்க. நாமளும் சொல்லலாம். இப்போ வந்து எய்யான்னு கூட சொல்லலாம். இல்ல எஜ்ஜான்னு கூட சொல்லலாம். இங்க எங்கெங்க டபுள் எல் நம்ம பார்க்குறோமோ, அங்க வந்து எய்யா, இய்யா, எஜ்ஜா அந்த மாரி சொல்லிக்கலாம். இஜ் ஆ இய்யான்றது பொதுவா வந்து ரொம்ப அழகான வார்த்தை. அவள் அப்படின்றது இங்க அழகா பேசும்போது அழகா இருக்கும். அதனால எய்யாவே நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இஞ்ஞா. எண்ணு வந்து அ இஞ்ஞான் கொம்பு வந்திருக்கு எண்ணு மேல. அது வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. மஞ்ஞானா. மஞ்ஞானா காலை, மார்னிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இப்போ வந்து இந்த வார்த்தைகளை என்னோட சேர்ந்து நீங்களும் உச்சரிங்க. உச்சரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சது. இப்போ எழுத்துக்கள் எல்லாம் முடிஞ்சது. வரப்போகிற கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டமே தெரியாது. இது வந்து இந்த உச்சரிப்பை மட்டும் தான் நீங்கள் ஞாபகப்படுத்திக்க போகிறீங்க. எத்தனை எழுத்துக்களை வந்து இருக்குது, அது வரிசையாக சொல்லணுன்னுலாம் ஞாபகப்படுத்திக்க தேவையில்லை. ஞாபகத்தில் வச்சுக்க தேவையில்ல. இந்த உச்சரிப்பு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். பின்னாடி வரப்போகிற கிளாஸுங்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க ஒவ்வொரு
எழுத்தா உச்சரிப்போம் இந்த வித்தியாசமான எழுத்துக்கள. ஹே ஃபர்ஸ்ட்டு சாரி. அது ஃபர்ஸ்ட்டு அது ஹைலைட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்டு ஜி வந்து ஹே, ஹெனியால். ஹெச் வந்து ஆச்சே, ஆப்லாஸ். ஹோட்டா, ஹூனியோ, ஹோலியோ. எய்யே, எய்யா, எய்யானா அவள். என்யே, மஞ்ஞானா. இத நீங்க திருப்பி திருப்பி போட்டு சொல்லி உச்சரிச்சு பாருங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஈஸி தான். முன்னயே சொன்ன மாதிரி இந்த ஒரு சில சில இது மட்டும் தான் இருக்கு. அத மட்டும் கத்துக்கிட்டோம்னா, ஆ டோட்டலா ஸ்பானிஷே ஈஸி. நான் முன்பே சொன்ன மாதிரி, ஸ்பானிஷ்ன்றது ஒரு எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து. 3 ஒரு எழுத்து இல்லாட்டி 2 எழுத்த கூட்டி படிக்கணும். இல்ல 3 எழுத்து கூட்டி படிக்கணும். எல்லா ஸ்பானிஷ் வார்த்தைகளும் இதுல மட்டும் தான் அடங்கும். வேற எந்த கஷ்டமும் இருக்காது. வாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்போ இந்த 3 எழுத்துக்களும் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ வந்து ஓ வந்து நம்ப ஹோ, ஓ எப்படி வேணா வச்சிருக்க வேணாம். இந்த ஸ்பானிஷ பொறுத்தவரைக்கும் ஓவ வந்து பிளைனா வா ஓ, ஓ, ஓ பிளைனா உச்சரிச்சா போதும். இது பார்த்தீங்கன்னா, சில 2 வகை பார்த்தோம். சே, சே அப்படின்னு பார்த்தோம். இந்த 2வது வகை சே இங்க வந்திருக்கு. பாருங்க. ஓ, ஓச்சோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஊவ வந்து உச்சரிக்கணும். எப்படி உச்சரிக்கணும்னா, அ யூ தமிழ்ல வந்து ஆங்கிலத்த வந்து யூன்னு சொல்லுவோம். அத வந்து இங்க வந்து ஊ வெரி சிம்பிளா ஊ. அதுக்கு உதாரணம் வந்து ஊனா. ஊனானா 1ன்னு அர்த்தம். ஓச்சோன்றது சொல்ல மறந்துட்டேன். ஓச்சோனா 8ன்னு அர்த்தம். ஊனானா 1ன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில கியூன்னு சொல்லுவோம். குயின் கியூ சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இங்க ஸ்பானிஷ்ல வந்து கூ அப்படின்னு தான் சொல்லுவோம். கியூன்னுலாம் சொல்ல மாட்டோம். கூ சிம்பிளா கூ. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் குவாந்தோ. குவாந்தோன்னா வென், அதாவது எப்போ. ஸோ இதை வந்து ஒவ்வொன்றா உச்சரித்து பார்ப்போம். ஓ ஓச்சோ. ஓச்சோனா 8. ஓ ஓச்சோ. ஊ ஊனா ஊனா. ஊனானா ஒன்றுன்னு அர்த்தம். கு குவாந்தோ. குவாந்தோனா எப்போ, வென், அந்த அப்படி அர்த்தம். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லைல்ல. கொஞ்சம் சில எழுத்துக்கள் தான் மாறும். இதை கற்றுக்கிட்டோம்னா போதும். அடுத்த ஸ்லைடு போகலாம். அடுத்த ஸ்லைடு சிம்பிளாக இருக்கும். சிம்பிள்னா என்ன சொல்ல வரேன்னா, சில வார்த்தைகள் இருக்கும். சில வார்த்தைகளை வந்து டே வேர்ட்ஸ் ஆஃப் த டேன்னு இருக்குது. அது வந்து ஸ்லைடு அந்த ஸ்லைடு அப்படி தான் பேர் வச்சுருக்கேன். என்ன சில வார்த்தைகளை அப்படியே கற்றுக்குவோம். அப்படியே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சில சில வார்த்தைகளை கற்றுக்கிட்டோம்னா, ஸ்பானிஷ் கிளாஸ் முடியிறப்ப சில முக்கியமான வார்த்தைகள் நிறையா கற்றுருந்துருப்போம். அதுக்கப்புறம் நாமளே லேர்ன் பண்ணி, இல்லை படங்கள் பார்த்தோ, இல்லை ஸ்பானிஷ் பாட்டுகளை கேட்டோ நிறைய வார்த்தையை கற்றுக்குவோம். கூகுள் பண்ணி நிறைய வார்த்தை கற்றுக்குவோம். நமக்கு தேவை எழுத்துக்கள், அப்புறம் கிராமர் இதெல்லாம் நம்ம கொண்டு போகலாம். இந்த 30 கிளாஸ்க்குள்ளார எல்லா ஸ்பானிஷ் டோட்டல் ஸ்பானிஷையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெச் சைலண்ட் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓலா அப்படின்னா ஹலோன்னு அர்த்தம். ஓலா ஹலோ. கிராசியாஸ். கிராசியஸ்னா தேங்க்யூ, நன்றி அப்படின்னு. கிராசியாஸ், தேங்க்யூ. நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க. பியோனா தியாஸ் அப்படின்னா குட் மார்னிங். பியோனா தியாஸ், குட் மார்னிங், காலை வணக்கம் சொல்கிறோம்ல, அதான் பியானா தியாஸ். அப்புறம் சாரி சொல்லும் போது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லோசியந்தோ. லோசியந்தோனா சாரி.
அப்படின்னு அர்த்தம். மன்னிச்சுக்கோங்க. லோ சியன்தோ அப்படின்னு. அடுத்தது நம்ம போயிட்டு வரோம் பாய்ன்னு சொல்லுவோம்ல. அதே மாரி ஸ்பானிஷ் கண்ட்ரீஸ்லாம் ஹஸ்தா தார்தே அப்படின்னுவாங்க. ஹஸ்தா தார்தே. சி யூ லேட்டர். நம்ம அப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்றது தான் ஹஸ்தா தார்தே. ஸோ ரீகேப் பண்ணுவோம். ஓலா, கிராசியாஸ், பியோனா தியாஸ், லோ சியன்தோ, ஹஸ்தா தார்தே. இப்போ எல்லா ஸ்பானிஷ் வேர்டையும் இப்போ பார்த்தீங்கன்னா 2 எழுத்து இல்லை 3 எழுத்துல தான் ஃபார்ம் ஆகிருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா எழுத்தும் 2 எழுத்து இல்லை 3 எழுத்துல தான் ஃபார்ம் ஆகிருக்கும் எல்லா வார்த்தைகளும். சரி, பார்ப்போங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதை திருப்பி திருப்பி பாருங்கள். 2 தடவை 3 தடவை பார்த்தா போதும், அப்படி பதிஞ்சிரும். வரப்போகிற கிளாஸுங்களாம் ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.